ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். இன்று பௌர்ணமி. சந்திரன் முழுநிலையாக பிரகாசிக்கக்கூடிய இந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளோட இரவுல சிவபெருமானின் தியானத்தோட சக்தி பல மடங்கு உயர்வடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நாளானது இருக்கும். ஒரு மாதத்துல சிறந்த இரவு அப்படின்னா அது இந்த பௌர்ணமி நாளோட இரவு தான். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல சிவலிங்கத்தோட முன்பு நம்ம நின்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் இன்னும் சில நாட்கள்ல பிற நாட்கள்ல கூட நம்ம சொல்கின்ற மந்திரத்தை காட்டிலும் 10 மடங்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த பௌர்ணமி நாளானது இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்திகளையும் பலன்களையும் நமக்கு தேடி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல சிவனுடைய கோவில்ல வைத்து நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். அப்படி கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா சிவபெருமான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றிரவு இந்த பவள ஒளி போன்ற ஆற்றலில் சிவனின் ஒரு மிக அரிய சக்தி மந்திரத்தை நீங்க கோவில்ல கூறுனீங்க அப்படின்னா வீட்டுல இருந்த தடைகள், பணத்தோட நெருக்கடி, மனக்கசப்பு, எதிர்ப்பு சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். இது அனைத்திற்குமே இந்த ஒரு மந்திரம் பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பௌர்ணமி இரவுல சிவன் நம்முடைய மனப்பந்தங்களை முறிப்பார். நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வை நிச்சயமா உங்களுக்கு கெட்டி கொடுப்பார். சின்ன சின்ன தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, திருமண தோஷங்கள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது என எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அதையும் இந்த ஒரு நாள்ல சிவபெருமான் அகற்றி விடுவார். குடும்பத்துல அமைதியை ஏற்படுத்துவார். பித்ரு தோஷத்துக்கு ஒரு நிவாரணத்தை உங்களுக்கு கொடுப்பார். பண வாய்ப்பை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில ஐடியாக்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நோய்க்கான ஒரு பிரச்சனைகளாக நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். எனவே சிவலிங்கத்திற்கு முன்பு நேரடியாக நின்று நம்ம ஜபம் செஞ்சோம் அப்படின்னா அவருடைய அனுக்கிரகம் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க கோவிலுக்கு செல்லணும். கோவிலுக்கு செல்லும் பொழுது சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த ஒரு நாள்ல நீங்க அசைவம் எதையுமே நீங்க சாப்பிட்டு கூடாது. முடிந்தா இந்த ஒரு நாளில் வில்வ இலைகளை நீங்க சிவபெருமானுக்காக மாலை போலவோ இல்லைன்னா ஒரு 11 எண்ணிக்கையிலாவது நீங்க வில்வ இலைகளை சிவபெருமானுக்குன்னு கருதப்படக்கூடிய சிவபெருமானின் மறுபிறவியாக இருக்கக்கூடிய அந்த வில்வ இலைகளை உங்களுடைய கைகளினால் நீங்க கடைகள்ல வாங்கியோ இல்லைன்னா நீங்க பறித்தோ கொண்டு போய் நீங்க சிவன் கோவில சேர்த்து விடணும். சிவனோட சன்னதியில சேர்த்து விட்டு அதற்கப்புறமா சிவனுடைய கோவில வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். கோவிலுக்கு சென்றவுடன் சிவலிங்கத்தின் முன்பு அமைதியாக நின்று 3 முறை நம்ம மூச்சை ஒழுங்குபடுத்தணும். மூச்சை ஒழுங்குபடுத்தி நம்முடைய மனதை அமைதிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு நம்மளுடைய மனத்தில் இருக்கும் வேண்டுதல்களை மெதுவாக நம்ம நினைத்து கொள்ளணும். வெளியில் கூறணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனா இந்த ஒரு செயலை நீங்க நின்று கொண்டுதான் பண்ணணும். அமர்ந்து கொண்டு பண்ணினீங்க அப்படின்னா அது சிவனுக்கான ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்காது. எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க சிவனை நினைத்து அந்த சிவலிங்கத்தோட முன்பு நீங்க இருந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். அப்படி கூறுவதற்கு முன்பாக இந்த செயல்களை எல்லாம் நீங்க செய்திருக்கணும். மனத்துல இருக்கக்கூடிய வேண்டுதல்களை மெதுவாக நீங்க நினைத்துக் கொள்ளணும். மூன்றாவதா உங்களுடைய கண்ணோட பிரதேசத்தை மனதில் கற்பனை செய்யணும். செய்துவிட்டு இப்போது அந்த அரிய மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும். எதிர்மறை சக்திகள் எரிந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பண வசதியை விரைவாக திறக்கும். பண வசதி உங்களுக்கு எந்த ரூபத்துல வரணும் அப்படிங்கிறதுக்கான சில ஐடியாக்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா இந்த சிவனுடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். நீங்க இது வரைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை சிவன் கோவில்ல போய் கூறினீங்களா, கூறியிருக்கீங்களா, கூறவில்லையா அப்படின்னு தெரியல. ஆனா நீங்க இந்த ஒரு நாள்ல சிவன் கோவிலுக்கு போங்க. சிவனுக்குரிய பொருட்களை கொண்டு போங்க. முடிந்தா நல்லெண்ணெயோ நெய்யவோ நீங்க சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு நாள்ல தானமா கொடுங்க. அப்படி சிவன் கோவிலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சிவன் உங்கள் மீது வைத்திருந்த கோபம் அனைத்தையுமே மறந்து விடுவார். மறப்பது மட்டுமல்ல, மிக பெரிய அளவுல அவருடைய மனதும் குளிர்ச்சி அடைந்து விடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள், சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இது சிவனின் அதிசக்தி கொண்ட ஒரு அரிய பௌர்ணமிக்கான மந்திரம். இதுதான் இந்த ஒரு மந்திரம். ஓம் நமச்சிவாய வில்வலாயா நமகா, ஓம் நமச்சிவாய வில்வலாயா நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய மனது முழுவதும் பக்தி மட்டுமே இருக்கும். பக்தி மட்டுமே இருக்க வேண்டும். இந்த மந்திரத்துல நமசிவாய அப்படிங்கிறது சிவனின் பஞ்சாட்சர தத்துவத்தையும், வில்வலா அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய ஒளியின் சக்தியையும், நமகா அப்படிங்கிறது அந்த சக்திக்கு முழு சரணாகதி அப்படிங்கிறதையும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரம் பௌர்ணமியில நம்ம சொன்னோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தையும் தர்மத்தையும் வளத்தையும் நமக்கு வேகமா இழுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமா இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே தவறாம இந்த ஒரு நாள்ல நீங்க கூறிவிடுங்க. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது வேகமாக கூறக்கூடாது. பொறுமையுடன்
சிவனை மனதார நினைத்து கொண்டு, சிவனையும் பார்வதி அம்பாளையும் மனதார நினைத்து கொண்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை சிவலிங்கம் இருக்குல்லவா, இந்த சிவலிங்கத்துக்கு முன்பாக நீங்க நின்று கொண்டு உங்களுடைய உள்ளங்கைகளை, உங்க 2 உள்ளங்கைகளையும் திறந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு சிவனை மனதார நினைத்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். அப்படி கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். கண்களை மூடிக்கொண்டு கோவிலின் காற்று உங்கள் முகத்தை தொட்டு போகும். அப்பொழுது நீங்க சிவலிங்கத்தின் ஒளி உங்கள் மனதில் ஊறும். சிவபெருமானின் திருநாதம் உங்கள் இதயத்தில் ஒலிக்கும். எல்லா துக்கமும் கரையும், எல்லா தடைகளும் அகலும். நீங்க பிறக்கும் புதிய ஒளி ஆரம்பமாகும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நேரமானது நிச்சயமா ஏற்படும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பௌர்ணமி நாள்ல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு பௌர்ணமி நாளை உங்களுக்கான ஒரு நாளா நீங்க தயார்படுத்தி கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இன்றைய பௌர்ணமி இரவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமிர்த நேரமாக நிச்சயமாக இருக்கும். எனவே நீங்க மட்டும் இதனை செய்து வாழ்க்கையில பயன்பெறாதீங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அவர்களையும் இதனை செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வதற்கு எந்த விதமான செலவும் ஏற்பட போவது கிடையாது. பூஜைகளும் நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. சிவன் கோவிலுக்கு போக போறீங்க, சிவனுடைய நாமங்கள்ல நீங்க கூற போறீங்க. கூறும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும் அதனுடன் சேர்த்து நீங்க சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள், பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த அரிய வகை ஆன ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் இதுவரைக்கும் எத்தனை நபர்களுக்கு தெரியும்னு தெரியல. ஆனா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது, இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கோவில்ல வைத்து, சிவன் கோவில்ல வைத்து சொல்லும் ஒருவருக்கு முரண்பாடுகள் கரையும். திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் சரியாகும். இது வரைக்கும் திருமண தடைகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில திருமண தடைகள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. திருமணம் கைகூடுற மாதிரி போகும். ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து அந்த திருமணம் நடக்காம போயிடும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை பௌர்ணமி நாட்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த பௌர்ணமி நாட்கள்ல தவற விடாம நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த, மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள் மாலையில் சிவன் கோவிலுக்கு நீங்க செல்லும் பொழுது நிச்சயமா கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் உருவாக்கி கொடுப்பார். எனவே இந்த ஒரு நாள் சிவனுக்கும் முருகனுக்கும் கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. முடிந்தால் காலை நேரத்துல நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று, மாலை நேரத்துல சிவனுடைய கோவிலுக்கு செல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்களை நிச்சயமாக சிவபெருமானும் முருகப்பெருமானும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வைப்பார்கள். எனவே தவறாம இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சிவபெருமான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் 1000 கணக்கான ஆசீர்வாதங்களை இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த, நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அவர்களையும் இதனை கூறி, அவர்களையும் இதனை பார்த்து, அவர்களையும் இதனை சொல்லி செய்ய சொல்லுங்கள். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும். மறக்காம நம்முடைய மகா பெரியவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களுக்கு பௌர்ணமி நாள்ல அவர் கூறிய ஒரு எளிய பரிகார முறைதான். நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்து செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள். இது போன்று காஞ்சி மகான் மகா பெரியவா எவ்வளவோ பரிகாரங்கள் அவருடைய பக்தர்களுக்கு கூறியிருக்கார். அதனை தொடர்ந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நீயுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். காஞ்சி மகான் சொல்கின்ற இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.